எல்லாருக்கும் அன்பான வணக்கம். திஸ் இஸ் சாய் சஞ்சய் ஃப்ரம் குரோம்பேட், சென்னை. இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லான்னு விரும்புகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். இப்போ எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் திருமலகிரியில் அங்கே சைலகரேஸ்வர் கோயில்னு ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா 500 வருஷம் பழமையான கோயில் அது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிலம் ஒரு புறம்போக்கு நிலம். அது வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இப்போது வையாபுரி சார்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த கோயிலை அவர் நிர்வகிச்சிட்ருக்கிறாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கிறாரு. இப்போது என்னென்னா 2 விஷயம். ஒன்று அது பழமையான கோயில், இன்னொன்று அந்த கோயில் புறம்போக்கு நிலம் மேலே கட்டிக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான டொனேஷன்ஸ் பப்ளிக்கிட்ட வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ப்ராப்பராக கணக்கு வழக்கெல்லாம் வச்சுக்கணும். அது எதுவுமே அவர் வச்சுக்கிறது இல்லை. டெம்பிள் ஃபண்ட் ரெக்கார்ட்ஸு மற்ற கணக்கெல்லாம் ப்ராப்பராக அவர் அவர்கிட்ட இல்லை. ஸோ நியாயமாக பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை இந்த கோயிலை கண்ட்ரோலில் எடுக்கணும். ஏன் எடுக்காமல் வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. பட் ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் உங்கள் தொகுதி முதலமைச்சர் ஒரு பெட்டிஷன் போட்டேன். இதுமாதிரி அந்த கோயிலில் முறைகேடு நடக்குது, மிஸ்மேனேஜ் நடக்குது, இந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவங்க சொல்லி எனக்கு ரிப்ளை அனுப்பிச்சிக்கிறாங்க. இப்போது என்னென்னா வருஷத்துக்கு சுமார் ஒரு 50 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இது ஒரு சீரியஸான விஷயம் தான். இப்போது ஒரு கோயிலுக்கு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா வருமானம் வருதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஆல்ரெடி சுகுவனேஸ்வர் கோயிலில் டீட்டெயில்ஸ் கூட போட்டேன். கிட்டத்தட்ட 1.5 கோடி 3 கோடிலாம் வருமானம் வருது. ஸோ 50 லட்சம் வருமானம் வருதுன்னா இட்ஸ் எ வெரி பிக் திங், பயங்கர பெரிய விஷயம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நிர்வாகம் எதுவுமே கிடையாது, ஒழுங்கு கணக்கு எதுவும் வச்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த கோயில் கண்டிப்பாக அறநிலைத்துறை கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே போக வேண்டிய ஒரு கோயில். ஸோ இது அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி எடுக்காத பட்சத்தில் இந்த பிரச்சனையில் நான் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாவேன். கண்டிப்பாக அந்த விஷயம் நோண்டுவேன். தேவைப்பட்ட ஆஸ் யூஷுவல் ஹைகோர்ட் நான் போக வேண்டியது வரும். அங்கே தகுந்த ஆர்டர் வாங்கி இந்த கோயிலை ஹெச்ஆர்என்சி டேக் ஓவர் பண்ணுறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியமோ அது நான் நடவடிக்கை எடுத்துடுவேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.